ஒரு சின்ன மேரிட்டல் டிஸ்பியூட், ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்னால ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் ப்ராப்ளம். ஸோ அவர் என்ன, அந்த மேல் என்ன சொல்கிறாருன்னா, பிளாக் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அனாவசியமாக யார்கிட்ட யார் அவங்கள சீன்னாலுமே இமீடியட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் எதுவும் அனாவசியமான பேச்சுக்கள் இருக்காது. நிறைய பேர் பிளாக் லிஸ்ட்டில் இருந்தனால ஆப்வியஸ்லி ஷீ ஹேட் டிமாண்ட்ஸ். பட் இவ்வளோ பேரை பிளாக் பண்ணனால அனாவசியமாக எந்த யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி பிளாக் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருந்தால் அவங்க வந்து தெளிவானவங்களா அப்படின்னா பிளாக் லிஸ்ட்டில் யாருமே இல்லாதவங்க தான் தெளிவானவங்க. இப்போது பிளாக் லிஸ்ட்டில் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கவங்கள நீங்கள் அன்பிளாக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு. பிளாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவன் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான், ஏதோ சீரியஸான இது நமக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்றனால பிளாக் பண்ணலாம். இன்னொன்று சும்மா தேவையில்லாமல் பிளாக் பண்ணலாம். ஸோ 2 ரீசன் இருக்குது. ஸோ பிளாக் லிஸ்ட்டில் வந்து யாருமே இல்லாமல் அப்படியே க்ளீனாக இருக்கிறவங்க தான் கரெக்டான ஒரு மெச்சூர்டு உமனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி யாராவது அவங்கள தொல்லை பண்ணால் கூட ரெஸ்பாண்டே பண்ணாமல் இருந்தால் அவன் பாட்டு போயிடுவான். ஸோ இதுதான் ஒரு டார்ச்சர் பண்ணுறவனை அவாய்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான வழி. அவங்ககிட்ட பேசுகிறதோ அவனை பிளாக் பண்ணுறதோ வந்து ஒரு மெச்சூர்டான வே கிடையாது. ஸோ இந்த மாதிரி யாராவது நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்கவங்களெல்லாம் அன்பிளாக் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, அவங்கள பேச விடுங்க, லெட் தம் டாக். இவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது இல்லையா, அப்புறம் அவங்க வந்து ஆப்வியஸ்லி போயிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் சில முக்கியமான விஷயங்கள் பேச நேரிடலாம். ஸோ அதில் அவங்களுக்கு சில தெளிவுகள் வரும். அதனால் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள எல்லோரையும் அன்பிளாக் பண்ணுங்க, ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் ஒரு உமன் வந்து யாரையுமே பிளாக் பண்ணக்கூடாது, பொலைட்டாக பேசி டீல் பண்ணணும். பிளாக் பண்ண சிலவங்க அக்ரெசிவ் ஆவாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சில பீப்புள் அக்ரெசிவ் ஆவாங்க. சிலவன் வந்து பிளாக் பண்ணிட்டோம்னா அந்த கடுப்பில் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு என்னையாவது எங்கேயாவது நம்மளை வெளியில் எங்கேயாவது பார்க்கும்போது நம்மளை இன்சல்ட் பண்ண நேரிடலாம். ஒன்று. ஸோ அவனை போகணும். அதுதான் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை, ஒரு டார்ச்சர் பண்ணுற பையனை, ஒரு பின்னாடி நடக்கிற பையனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான வழி. நிறைய பொண்ணுங்க அசிங்கமாக பேசுவாங்க. பேசுகிறதுல ட்ரிகர் ஆகி என்ன பண்ணுறானுங்க, வெட்டு குத்தாகிடுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கணும். அவன் பாட்டுக்கு பேசுவான், அவன் பாட்டு ஏதாவது உளருவான், ஏதாவது பண்ணிடுவான், போயிட்டே இருப்பான். யாரையுமே பிளாக் லிஸ்ட்டில் வைக்காதீங்க. அண்ட் நீங்கள் யாராவது பிளாக் லிஸ்ட்டில் பார்த்தாலும் எல்லோரையும் அன்பிளாக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க வேண்டிய ப்ரூஃபோ ஃபோட்டோ முன்னாடியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது.